Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இடங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக திமுக வந்து அந்த இடத்துல கால் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னும் பொழுது இப்போ எப்படி வந்து கரூருக்கு வந்து செந்தில் பாலாஜி சூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடராக வந்து திமுக வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக கருணாநிதி அவர்களுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் மேல கேஸ் போட்டது யாரு, ஊழல் வழக்கு போட்டது யாருன்னா திமுக தான் போட்டாங்க. ஆனா திமுகலே வந்து அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து முடியாம போயிட்டு இருக்கு. ஸ்லோ டவுன் ஆகுது ஆனா முடியல. கோர்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a judiciary has the absolute power, so you cannot speed up, you cannot slow down. எல்லாருமே பிசிஐ கேஸ் மட்டும் தான் பர்சூ பண்ணிட்டு இருந்தாங்க தவிர என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டோட பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இது ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருக்குன்றதையே பல பேர் மறந்துட்டாங்க. எல்லாருமே பாருங்களேன், 10 வருஷம் கேஸ், பொன்முடி அவர்களோட கேஸ், நெக்ஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி அவரோட கேஸ், அப்புறம் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனோட கேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட கேஸ் 2002 தாமரை. இந்த கேஸ் ஆகப்பட்டது எல்லாருக்குமே நடக்காது. இந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து லோவர் கோர்ட்லயே அப்படியே ப்ரொசீடிங்ஸ் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இருக்காது. ஹை கோர்ட்டுக்கு போனதா இப்ப பிரச்சனையா மாறி இருக்கு. ஆமா, டெஃபினட்டா. See, when you go to the constitutional court, you have to be doubly careful because you are discussing on constitution. அனிதா ராதாகிருஷ்ணன் மேல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்குது, அது வந்து வழக்கு போயிட்டு இருக்கு. பட் அட் தி சேம் டைம் அவர் கேட்டிருக்கிறது பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லாவான்னு பார்க்கணும். பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா, ஏன்னா செக் பீரியட் வந்து பிஎம்எல்ஏ வரதுக்கு முன்னாடியே இருக்கு. அப்போ இது அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது இது பல கேசஸ்க்கு ஒரு முன்னோடியா அமையுது. ஆதனியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் தாமரை சார். குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்களின் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு நிறையவே இருக்கு. செந்தில் பாலாஜி, பொன்முடி, அதனை தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சமீபத்தில் ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 2001-6 காலகட்டங்களில் அமைச்சர் திருமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்தாங்க. ஏடிஎம்கேல வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அந்த காலத்தில் அவர் வருமானத்திற்கு மீறியதாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற பேரில் 2006 ஆட்சிக்கு வந்த டிஎம்கே அவர் மேலே டிஏ கேஸ் போட்டிருக்காங்க. 2010 வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணுறாரு. சப்சிக்வெண்ட்டாக இப்பயும் மினிஸ்டராக இருக்காரு. குறிப்பாக ஒரு டிஏ கேஸ், இந்த டிஏ கேஸ் பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வந்திருக்காங்க. குறிப்பாக ஹைகோர்ட் ஆர்டரை போட்டு உள்ளே வந்திருக்காங்க. இந்த வழக்கினுடைய விவரங்களை எங்களுக்காக முழுமையாக சொல்ல முடியுமா? குறிப்பாக எப்படி சார் இடி இந்த கேஸ்குள்ளார வந்தாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிமுகவில் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு பொலிட்டீஷியனாக. அதிமுக வட்டாரத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரஸ்டபிள் பொலிட்டிக்கல் லீடராக எமர்ஜ் ஆகிறாரு. எமர்ஜ் ஆகும்போது 2001 2006 வரைக்கும் அந்த பீரியடில் அதிமுகவுடைய பவர் இருக்கு. அதிமுக வந்து பவரில் இருக்கும் பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மினிஸ்டர் ஃபார் ஹவுசிங் கொடுக்குறாங்க. மினிஸ்டர் ஃபார் ஹவுசிங்காக இருக்கும் பொழுது அவர் சப்சிக்வெண்ட்டாக வந்து 2006 வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆட்சி ஃபார்ம் பண்ணும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இருக்கக்கூடிய அப்போ இருந்த சீனியர்ஸ் வந்து ப்ரெஷர் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து திருச்செந்தூர் கான்ஸ்டுவன்சி ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணியிருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர். ஏன்னா அவருக்கு கணிசமான ஓட்டு ஜெயிக்கும் போது கூட, திமுக ஜெயிக்கும் போது கூட கணிசமான ஓட்டை வந்து வாங்கி தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தோத்துட்டாரு. ஸோ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு முதல்ல யூகம் வகுக்கணுங்கிறதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்ததுனாலையும், ரெண்டாவது வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களும் அங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து உருவாகிறதுனால அந்த இடத்த வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பவர்லெஸ்ஸாக ஆக்கணும் ஏடிஎம்கேன்றது தான் கருணாநிதி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இதை புரிஞ்சுக்கிட்ட சீனியர்ஸு, புரிஞ்சுக்கிட்ட பியூரோக்ராட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த டைமில் வந்து எல்லார் மேலேயும் வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனல் கேசஸ் வந்து கொண்டு வர முடியும், டெஃபினட்டாக அதுக்கான ப்ராசஸ் எடுக்க முடியும். பட் ஏன் வந்து டிவிஎஸ்சி வந்து அப்போ ப்ரையாரிட்டி எடுக்கிறாங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வந்து கணிசமான கம்ப்ளைண்ட்டும் இருந்தது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து நடந்த பல ஊழல்கள் ப்ளஸ் அவர் வாங்கிக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிமுகல இருந்தே திமுக கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது
அனிதா ராதாகிருஷ்ணன் மேல திமுக கவர்மெண்ட் வந்த உடனேயே அவர் மேல வந்து சொத்து குவிப்பு வழக்குகளும் போடுறாங்க. டிஏ கேஸ் போடுறாங்க. டிஸ்ப்ரோபோர்ஷனல் அசெட்ஸ் கேஸ் போடுறாங்க. ஓகே. டிஸ்ப்ரோபோர்ஷனல் அசெட்ஸ் கேஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி போடுறாங்க. அதுல முக்கியமான செக்ஷன் வந்து செக்ஷன் 13 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி செக்ஷன் 13 படி டிஸ்ப்ரோபோர்ஷனல் அசெட் இருந்தாதான் அவர் மேல வந்து பிசிஏ கேஸ் வந்து பாயும். பட் இருக்கோ இல்லையோ டிவிசி பண்ற ரெய்ட்னாலையோ இன்வெஸ்டிகேஷனாலையும் ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் மேல. அஃப்கோர்ஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அதுக்கு பெயில் எடுக்கிறது. அதே காலகட்டத்தில் 2006 தான் அஸ்வினி உபாத்யாய் அப்படின்ற அந்த ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து வந்தது 2006. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாவட்டத்திலையும் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏஸ் வேணும், ஆனால் ஸ்பீட் அப் பண்ணோம் அப்படிங்கிற அந்த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி, சுப்ரீம் கோர்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி, அஸ்வினி உபாத்யாய் கேஸ் பேஸ் பண்ணி ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏ நிறுவுறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய டிஸ்ட்ரிக்ட் சார்ந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து அவர் மேலே பாஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவில் இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பி எலெக்ஷன் நடக்கும் பொழுது அதிமுக கேண்டிடேட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதிமுகலேருந்து நீக்கிறதுக்கான வழிகளை வந்து அதிமுகவில் இருந்த சீனியர்ஸ் வந்து அந்த கட்சி தலைமை கிட்ட சொல்லி அவரை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடினாங்க. அப்படி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அதிமுகலேருந்து நீக்கிடுறாங்க. அதிமுகலேருந்து நீக்கணுன்னே வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் பிஜேபியோ காங்கிரஸோ போக முடியாது. ஏன்னா பவர்ஃபுல் மினிஸ்டர் இன்னொரு பவர்ஃபுல் கட்சிக்கு தான் போகணும். அண்ட் இந்த தூத்துக்குடி வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அப்சல்யூட்லி. அண்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னால கம்யூனிட்டி பேக்கப்பும் அவருக்கு இருக்கு. அந்த ரீஜனில் வந்து கம்யூனிட்டி பேக்கப் இருக்கு, சமுதாய பேக்கப் இருக்கு. நெக்ஸ்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்லையும் நல்ல ரெகக்னிஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அண்ட் ரெஸ்பெக்டட். அவர் மேலே இப்போ டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் கேஸ் இருக்கிறதுனால அவர் வந்து கேஸை பற்றி நம்ம நிறைய பேர் வந்து பேசினாலும் he has a huge respect and reverence in that location. அதனால தான் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எல்லா அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அவருடைய ஒர்க்கில். ஸோ பொலிட்டிக்கல் லீடராக இஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் எந்த பார்ட்டியில் இருக்காரோ அந்த பார்ட்டிக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன். பட் அவர் மேலே அதிமுகவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, எலெக்ஷன் வந்து வின் பண்ணுறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சில அரசியல் புரசெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது அதிமுக தலைமை உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டக்குன்னு வந்து பதவி எடுத்துருவாங்க. தூக்கின உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கும் பொழுது சரி ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவர் வந்து 2 தான் யோசிச்சார். ஓகே, திமுக வந்து இனிமே பவரில் இருக்கு. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இடங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக திமுக வந்து அந்த இடத்துல கால் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கு அப்படின்னும் பொழுது இப்போ எப்படி வந்து கரூருக்கு வந்து செந்தில் பாலாஜி சூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடராக வந்து திமுக வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இது வாய்ப்பாக அமைஞ்சது. கருணாநிதி அவர்களுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து மாற்றுக் கட்சியில் வந்தவங்களை கூட நல்லா பார்த்துப்பாரு. அண்ட் பொசிஷன்ஸ் வந்து குயிக்காக கொடுப்பாரு. ஏவா வேலு பாருங்க, அப்புறம் நிறைய லீடர்ஸ், சாத்தூர் ராமச்சந்திரன், இன்ஃபேக்ட் உகம் சந்த், மதுராந்தகம் உகம் சந்த், பிரசன்ட் செந்தில் பாலாஜி, அவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கிளந்து வராரு, இப்போ திமுகவில் வந்து மினிஸ்டராகவே இருக்காரு. இவ்வளோ இஷ்யூஸ்க்கு அப்புறமும் அவர் மினிஸ்டராக கண்டினியூ வராரு. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே கேஸ் போட்டது யாரு, ஊழல் வழக்கு போட்டது யாருன்னா திமுக தான் போட்டாங்க. ஆனால் திமுகலே வந்து அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கேஸ் வந்து முடியாம போயிட்டு இருக்கு, ஸ்லோ டவுன் ஆகுது, ஆனால் முடியல. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜுடிஷியரி ஹேஸ் த அப்சல்யூட் பவர். ஸோ யூ கேனாட் ஸ்பீட் அப், யூ கேனாட் ஸ்லோ டவுன். பட் அனிதா ராதாகிருஷ்ணனோட கவுன்சில்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அவர் அந்த கேஸை வந்து நடத்திட்டு இருந்தாரு. பல முறை அவரால் போக முடியல, அவருக்கு உடல்நிலையும் வந்து பாதிச்சிருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்பல்ல இப்போ லாஸ்ட் 8 to 9 இயர்ஸ்ல வந்து ஆக்டிவா ஒரு கோர்ட்டுக்கும் போக முடியல. அதனால அவங்களுடைய சன்ஸ், அனிதா ராதாகிருஷ்ணனோட சன்ஸ், அவருடைய பிரதர் இவங்க வந்து கண்டினியூஸ் பிரசன்ஸ் கோர்ட்ல கொடுத்தாலும் இந்த டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட் கேஸ் ஆகப்பட்டது ரஃப்லி அவர் மேல போட்டிருக்க கேஸ் ஆகப்பட்டது 2.68 crores, ரஃப்லி 2.68 crores தாமரை, 2,60,00,000 கிட்ட. இது எதனால வருதுன்னா அவர் வந்து மினிஸ்டர் ஃபார் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பொழுது இந்த பணத்தை வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டாக சேர்த்துருக்காருங்கிற அலிகேஷன். இது 2002-2006 பீரியடு.
இந்த கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ அமலாக்கத்துறையோட ரோல் வருது. இதுதான் இப்போ அவருக்கு வந்து பெரிய ட்ரபிள்சமா இருக்கக்கூடியது. ஏன்னா இப்பயும் வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க. சப்சிக்வெண்டா திமுக ஆட்சி போய் அதிமுக ஆட்சி 2011 வரும்போது கூட அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கேஸ வந்து பெருசா ஸ்பீடப் ஆகல. கவர்மெண்ட் பர்சியூ பண்ணல அந்த மேட்டரை பெருசா. அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவுட் ஆஃப் ரேடரா இருந்தாரு. பட் ஆக்டிவா டிஎம்கேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் சப்சிக்வெண்டா 2016 முடிஞ்ச உடனே 2017 2018 பீரியட்லயும் அவர் மேல பெரிய ஆக்ஷன்ஸ் இல்லை. அது சப்சிக்வெண்டா 2020 கோவிட் முடிஞ்ச உடனே 2021 டிஎம்கே பவருக்கு வந்துட்டாங்க. பவருக்கு வந்த உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் ஆக்கியாச்சு. பட் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய கவுன்சில்ஸ் அவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க வந்து சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 ஒன்று இருக்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற பவர். இங்க வந்து ஷெட்யூல்ட் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் இருந்தா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸா இருக்கு. உங்க கேஸ் அதுல கவர் ஆகுது. என்ன செக்ஷன் 13 ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 இருக்கு. அப்படி 2.68 crores அந்த பணமாகப்பட்டது அதுல இருக்கு. அந்த பணமாகப்பட்டது இருந்தால் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வரும் அப்படிங்கிற என்லைட்டன்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எல்லாருமே பிசிஐ கேஸ் மட்டும் தான் பர்சியூ பண்ணிட்டு இருந்தாங்க தவிர என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இது ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருக்குன்றதையே பல பேர் மறந்துட்டாங்க. எல்லாருமே பாருங்களேன் 10 வருஷம் கேஸ், பொன்முடி அவர்களோட கேஸ், நெக்ஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி அவரோட கேஸ், அப்புறம் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனோட கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட கேஸ் 2002 தாமரை 2002லேருந்து 2006 வரைக்கும் அந்த பீரியட்ல நடந்த செக் பீரியட். அது இன்ஃபேக்ட் செக் பீரியட் பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸாக்ட் டேட்டே சொல்றேன். செக் பீரியட் 14/5/2001 to 31/3/2006. இந்த செக் பீரியட் வந்து அவரே வந்து அஃபிடேவிட்ல சொல்லியிருக்காரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டாரு. அந்த அஃபிடேவிட்ல பாத்தீங்கன்னா 14/5/2001 to 31/3/2006 லைவ் லாலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்றாருன்னா அமலாக்கத்துறை வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏல பிசிஏ ஆக்ட்ல இம்ப்ளீட் ஆகணும்னு போறாங்க. ஆமா, இம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. ஆனா டிவிஎஸ்சி அப்போஸ் பண்றாங்க. டிவிஎஸ்சியும் அப்போஸ் பண்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய சன்ஸ், அவங்க வைஃப், அப்புறம் அவருடைய பிரதர், அவங்களுடைய அட்வொகேட்ஸும் அப்போஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி அப்போஸ் பண்ணும்பொழுது அந்த இன்டர்வியூனரா, அதாவது இம்ப்ளீடா போய் அதில் இன்டர்வியூன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய பிளான்ன்றத லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து போகணுங்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்பெஷல் கோர்ட் இஸ் நாட் அலோவிங். இன்ஃபேக்ட் ஆர்டரே பாஸ் பண்றாங்க, ஏத்துக்கல பெட்டிஷன். இதை மேற்கோள் காட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்பீல் கூட போல. அப்ப என்ன பண்றாங்க, கண்டினியூஸா பெட்டிஷன் போட வராங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெட்டிஷன் போடுற டைம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம். அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன நினைச்சாருன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்ன ரோல் இருக்கு, அவங்க அட்வொகேட்ஸ் ஐ திங்க் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பெட்டிஷன்லேயே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை நோக்கி போறாரு. ஓகே, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் போல. சோ செந்தில் பாலாஜி காம்பவுண்டிங்காக ஹைகோர்ட்டுக்கு போனாரு. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, ரொட்டீனா ஓகே இதுல வந்து சட்ட நுணுக்கங்கள் இருக்கு, அந்த சட்ட நுணுக்கங்கள் என்னன்னு சொல்றேன், அதை பேஸ் பண்ணி ஒரு அஃபிடேவிட் போடுறாரு. எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அஃபிடேவிட் போடுறாரு. அந்த சட்ட நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கேஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின் ஆஃப் லா. இது வந்து இந்த கேஸ் ஆகப்பட்டது எனக்கு தெரிஞ்சு இந்தியால எந்த மந்திரிக்கும் இல்லாத ஒரு டிபிக்கல் இஷ்யூ. ஒரு 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 இஷ்யூ வந்து நாட் அ நார்மல் இஷ்யூ. ஆக்சுவலா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் லோவர் கோர்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. டிவிஎஸ்சி வந்து அதை அலோ பண்ணல. நாங்களே இன்வெஸ்டிகேஷன் முடியல, இப்போ நாங்களே ட்ரையல் முடிக்கல, நாங்களே இப்போ தான் சார்ஜ் ஷீட்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து ப்ராசஸ்ல இருக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ், நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கன்ற மாதிரியான பாயிண்டா இருக்கலாம். ரெண்டாவது வந்து இவங்களுக்கு ஷெட்யூல்ட் அஃபென்ஸே கிடையாது, ஏன்னா அப்போ பிஎம்எல்ஏவே இல்லை. பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 வேணா இருக்கலாம். ஆனா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 எஃபெக்டிவ் டேட் பாத்தீங்கன்னா 1 ஜூலை 2005. 1 ஜூலை 2005. அதாவது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அப்படிங்கிற இயர் இருக்கிறதுக்கு காரணம் அப்ப இருந்த பாஜக அரசாங்கம் 2002 கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தாங்க, டிராஃப்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா கொண்டு வந்தது 2005 தான் கொண்டு வராங்க. அதுவும் 1 ஜூலை 2005 எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இது அப்ளிகபிளா இருக்கு. இது சரி 1 ஜூலை 2005 தானே வந்திருக்கு. ஆனால் லோவர் கோர்ட்ல என்ன பண்றாங்க, அட்வொகேட்ஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புல சொல்றாங்க இல்லைங்க இது ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் இல்ல, ஏன்னா செக் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 14/5/2001 to 31/3/2006. அதனால உங்களோட ஆக்டே வந்து
ஃபர்ஸ்ட் ஜூலை ஆகாது. ஃபர்ஸ்ட் ஜூலை 2005 தான் வந்தது. அதனால செக் பீரியடுக்கு முன்னாடியே இந்த வந்து அதாவது இந்த செக் பீரியட் ஆகப்பட்டது ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே செக் பீரியட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 வெரி இம்பார்ட்டன்ட் தாமரை. ஏன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது எல்லாருக்குமே நடக்காது. இந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து லோவர் கோர்ட்லயே அப்படியே ப்ரொசீடிங்ஸ் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இருக்காது. ஈவன் செந்தில் பாலாஜி அவர்களும் லோவர் கோர்ட்லயே ப்ரொசீடிங்ஸ் எடுத்துட்டு போயிருந்தா பிரச்சனை ஆயிருந்திருக்காது. ஹை கோர்ட்டுக்கு போனதா இப்ப பிரச்சனையா மாறி இருக்கு. ஆமா, டெஃபினட்டா. See, when you go to the constitutional court, you have to be doubly careful because you are discussing on constitution. Yes. Any judgment and any observation that comes from a constitutional court, definitely it has a constitutional validity. அதை மேற்கோள் காட்டி பல டெசிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது தாமரை அனிதா ராதாகிருஷ்ணன் போட்ட பெட்டிஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெட்டிஷன். அவர் போட்டாரு ஹைகோர்ட்ல. என்ன போட்டாருன்னா ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதுல செக்ஷன் 20 சப் கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா no person shall be convicted of any offense. No person shall be convicted of any offense except for violation of law in force at the time of the commission of the act charged as an offense. Okay. Nor be subjected to a penalty greater than that which might have been inflicted under the law in force at the time of the commission of offense. அதாவது அந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குற்றம் பண்ணியிருந்தா அந்த சட்டத்தின்படி அவரை தண்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? அப்சல்யூட்லி. அதுதான் ஆர்டிகல் 20 கிளாஸ் 1. ஓகே. அரசியல் சட்டத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். ஓகே. And in fact அந்த கிளாஸே ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் conviction of offenses, protection in respect of conviction of offenses அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அப்போ ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 படி ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்போ பாயிண்ட் என்ன? செக் பீரியட் ஆகப்பட்டது 14/5/2001. எப்ப முடியுது செக் பீரியட்? 13/3/2006. இது கரப்ஷன் ஆகப்பட்டது எந்த பீரியட்ல நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2006 வரைக்கும் நடந்திருக்கு. நடுவுல பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2005 வருது. எஸ். இப்ப क्वेश्चन என்ன, கரப்ஷன் லாஸ்ட் இயர்ல மட்டும் தான் நடந்ததா, இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்ததா, ரெண்டாவது வருஷம் நடந்ததா, மூணாவது வருஷம் நடந்ததா, 2001ல நடந்ததா, 2002ல நடந்ததா, 2003ல நடந்ததா, 2004ல நடந்ததா, 2005ல நடந்ததா, 2006ல நடந்ததான்னு 2006ல நடந்தான்றதுக்கான அந்த கேஸ் முடிஞ்சாதான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல கொண்டு வர முடியுங்கிறது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பாயிண்ட். என்ன சொல்ல வர்றாருன்னா பிஎம்எல்ஏவே எனக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. அந்த பீரியட் வந்து செக் பீரியட் ஆகப்பட்டது வந்து 2001 to 2006. ஆனா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து 2005 தான். அதனால எனக்கு வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா பெரும்பாலான செக் பீரியட் வந்து பிஎம்எல்ஏ வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சப்மிஷன் பண்ணும் பொழுது ஹைகோர்ட் வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க. சப்சிக்வெண்டா இந்த இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஸ்டேக்காக அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருந்த ஸ்டே வெக்கேட் பண்ணி கொடுக்குறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அது சப்சிக்வெண்டா இந்த இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் வந்ததுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்றாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 மணி நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவர் டு இன்வெஸ்டிகேட் ஆகப்பட்டது செக்ஷன் 50 படி வருது. செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி தாமரை நம்ம வந்து இது தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 50 சார், அதாவது சமன்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணணும், என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது பவர் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ரிகார்டிங் சமன்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டு கிவ் எவிடன்ஸ், அந்த பவர் படி தான் இவரை சமன் பண்றாங்க. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் சமன் பண்ண உடனேயே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து போயிட்டு அப்பியர் ஆகுறாரு. அஃப்கோர்ஸ் அவர் அப்பியர் ஆகும்பொழுது அவரோட எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்றாரு. பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வரத்துக்கு முன்னாடியே தே ஹவ் டன் ப்ராப்பர் ஹோம்ஒர்க். அவங்க வந்து போய் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்றது, அந்த பீரியட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தே ஆல்ரெடி சாட் த இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகள் சமன்ஸ்ல வந்து சில கேள்விகள் கேட்டு தான் அனுப்புவாங்க, அதை ரிட்டர்ன்ல கேட்பாங்க. அப்ப ரிட்டர்ன்ல கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஆடிட்டர் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா வந்து மற்றவங்க கிட்ட கேட்டு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது பிரபல வார நாளிதழ்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல முக்கியமா என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட சன்ஸோட பிசினஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு, இன்ட்ரெஸ்ட்னா பார்ட்டிசிபேட் பண்றீங்களான்னு. அப்புறம் இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அந்த தொழில் தொடங்குறதுக்கான ஒரு ஐ திங்க் ஒரு ப்ளூ மெட்டல் கம்பெனின்னு நினைக்கிறேன், அது தொழில் தொடங்குறதுக்காக கொடுத்த காசு வந்து
பார்த்தீங்கன்னா உங்களுடைய காசோலையில் தான் போயிருக்கு, அவங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி Datas பண கொடுத்திருக்காங்க. பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னும் போது சட்டவிரோத பண பரிமாற்றமாங்கிறது தான் கேள்வி. ஓகே. அது வந்து டெஃபினட்டா அந்த கேள்வி கேட்கும்போது அவர் தெரியலன்னு மறுக்கும் பொழுது ஆடிட்டர் கிட்ட கேட்டு நான் ரிப்ளை கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7 hours இன்வெஸ்டிகேஷன்ல சில டாக்குமெண்ட்ஸையும் காட்டி கேட்டதா வந்து நம்மளால வந்து பிரபல வார நாளிதழில் ரிப்போர்ட் ஆயிருக்கிறத வச்சு பார்க்க முடியுது. அப்போ 7 hours கிட்டத்தட்ட வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோஆபரேட் பண்ணியிருக்காரு. த கொஸ்டின் என்னன்னா, பொன்முடி அவர்களா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், வெட்டரன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அண்ட் அவங்க வந்து சமன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கொடுத்தா அப்பியர் ஆகி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பட் எதுக்காக கம்பேர் பண்றேன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கேஸ் எடுத்துட்டு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கம்பேர் பண்ணுறாங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேட்டிவ், எவேசிவ். இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் கூட தான் பிஎம்எல்ஏல வந்து கேஸ் இருந்தது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட தான் கேஸ் இருந்தது, பொன்முடி அவர்கள் மேல கூட தான் கேஸ் இருக்கு, பல பேர் மேல பிஎம்எல்ஏ கேஸ் இருக்கு, ஆனா எல்லாரையும் அரெஸ்ட் பண்றது இல்லையே. காரணம் என்ன, எவேசிவாகவும் நான் கோஆபரேட்டிவாகவும் பாஸ்ட் கான்டாக்ட் வித் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்லேயே நம்மளால பார்க்க முடியுது, அது ஹைகோர்ட் அப்சர்வேஷனாக வந்திருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோஆபரேஷன் கொடுக்குறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெட்டிஷன்ஸ் போடும்போது கூட அவர் சட்ட ரீதியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அணுகி அவரோட சப்மிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 clause 1 படி சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பிக் கொஸ்டின் ஆஃப் லா. இட்ஸ் அ பிக் கொஸ்டின். டெஃபினட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் மேல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்கிறதும் இருக்கு, அது வந்து வழக்கு போயிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் அவர் கேட்டிருக்கிறது பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லாவான்னு பார்க்கணும். பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா, ஏன்னா செக் பீரியட் வந்து பிஎம்எல்ஏ வரதுக்கு முன்னாடியே இருக்கு, அப்போ இது அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது இது பல கேசஸ்க்கு ஒரு முன்னோடியா அமையுது. ஏன்னா 1990s ஒரு கரப்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த பணத்தை வச்சு ஒரு பிசினஸ் தொடங்கியிருப்பாங்க, அந்த பிசினஸ்ல இன்னொரு பிசினஸ் போட்டிருப்பாங்க, அப்ப கிரைம் கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கு. அப்போ பிஎம்எல்ஏ கேஸ் ஆகப்பட்டது 2005 வந்தாலும் அந்த கிரைமை பேஸ் பண்ணி வந்த பணத்தை வச்சு தான் பல பிசினஸ் தொடங்கியிருந்தா, அப்ப அந்த கிரைம் கண்டினியூ ஆனதுனால பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அப்ளை ஆகி எல்லார் மேலேயும் கேஸ் வர முடியுமான்ற கேள்வியும் வருது. சார், குறிப்பா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பசங்க அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு மேலேயும் கேஸ் எல்லாம் இருக்கு. குறிப்பா அவங்களுமே வந்து அப்பீர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட சில சொத்துக்களை வந்து இடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. எதன் காரணமாக சார் அந்த சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்காங்க? இது என்னன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் த பவர் டு அட்டாச் த ப்ராப்பர்ட்டி. இந்த பவர் ஆகப்பட்டது எங்கேருந்து வருதுன்னா செக்ஷன் 5 படி வருது. இன்ஃபேக்ட் அதுதான் பிக்கஸ்ட் பெயின் ஃபார் சம் ஒன் யாருக்கு வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து அப்ளை ஆகுதோ. ஏன்னா அசெட்ஸ் இருக்கும் ஆனால் யூஸ் பண்ண முடியாது, அசெட்ஸ் இருக்கும் நீங்கள் செல் பண்ண முடியாது, ஃபர்தராக வந்து அதை செல் பண்ணக்கூடாது, ப்ரொசீட்ஸை வந்து செல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் செக்ஷன் 5ல வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இந்த சட்டத்தை வந்து இந்த ப்ரொவிஷன்ஸை பொருத்திருக்காங்க. நீங்கள் எடுத்து செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா தாமரை இதே மாதிரி அட்டாச்மெண்ட் ஆகப்பட்டது பொன்முடி அவர்களுக்கும் பண்ணியிருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கும் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பல மினிஸ்டர்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க, பல பேர் வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இருக்கவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் இன் மணி லாண்டரிங் அப்படிங்கிற செக்ஷன் 5 அதில் என்ன சொல்றாங்கன்னா, வேர் த டைரக்டர் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் not below the rank of the deputy director authorized by him for the purpose of this section as reason to believe, the reason for such belief to be recorded in writing on the basis of material in his possession that any person is in possession of any proceeds of crime, such proceeds of crime are likely to be concealed, transferred or dealt with in any manner which may result in frustrating any proceedings relating to confiscation of such proceeds of crime under this chapter, then attachment is possible. அவன் அட்டாச் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 6.5 crores மதிப்பிலான ப்ராப்பர்ட்டி, ஒரு 160 ஏக்கர்ஸ், 6.5 கோடி 160 ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 168 ஏக்கருங்கிறது இன்னைக்கு 6.5 கோடிக்கு மலைக்கு மடுக்குமான வித்தியாசம். டெஃபினட்டா நீங்க சொல்றது வந்து நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா மார்க்கெட் வேல்யூ தான் எல்லாரும் சிந்திப்பாங்க. இப்போ எல்லாருமே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, 160 ஏக்கர்ஸ் எப்படிங்க 6.5 கோடிக்கு நிச்சயம் வாங்கவே முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்டோட பிரைஸ் வந்து 3 crores மினிமம். எங்க நீங்க வாங்கினாலும் 1 கோடி இல்ல 2 கோடி இருக்கு. சென்னையில அபார்ட்மெண்ட் நிச்சயமா 1 கோடி தான் மினிமம். எந்த டவுன்ல வாங்கினாலும் சரி 50 lakhs to 1 crore. அப்போ ஒரு அபார்ட்மெண்ட் 1000 சதுரடியே 1 கோடி ரூபாய் போயிட்டு இருக்கும்போது எப்படிங்க 160 ஏக்கர் 6.5 கோடி நினைப்பாங்க ஆடியன்ஸ். பட் தி ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் கைட்லைன் வேல்யூ. ஓகே, அதனால கைட்லைன் வேல்யூ தான் காட்ட முடியும். கவர்மெண்ட் என்ன வேல்யூ டிக்ளேர் பண்றாங்களோ அதுதான் காட்ட முடியாது டெஃபினட்டா. பட் பினாமி சட்டத்துல இருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது இதுல வராதுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. பட் பினாமி சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபைன் அமௌண்ட் பினாமி சட்டத்துல கன்விக்ட் ஆயிட்டா ஃபைன் அமௌண்ட் ஆகப்படுது 25% ஆஃப் மார்க்கெட் வேல்யூ கட்டணும்.
ஓகே, அது அந்த சட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் வேல்யூங்கிற குறிப்பிட்டிருக்கக்கூடிய சட்டம் பினாமி சட்டம். ஆனா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அட்டாச் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய வேல்யூ கைட்லைன் வேல்யூ. அந்த கைட்லைன் வேல்யூ ஆகப்பட்டது 6.5 கோடி 160 ஏக்கர். அப்புறம் வீடு பாத்தீங்கன்னா 18 வீடையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணதா நம்மளால வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியுது. பிளஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பிரபல வார நாளிதழில் வரதை பார்க்க முடியுது. அதனால இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நாடி போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஏன்னா he has a pertinent question of law is there. குறிப்பாக இடி கேஸை பொறுத்த வரைக்கும் ஜுடிஸ்பிரன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கு. டெஃபினட்டா. அது மட்டும் இல்லாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்றது எல்லாமே கரெக்ட் தவறு அப்படிங்கிற பாயிண்டே கிடையாது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கொஸ்டின் ஆஃப் லா. விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாக்கு அப்புறம் பல கொஸ்டின் ஆஃப் லா விஜய் மதன்லால் சௌத்ரியிலே இருக்கக்கூடியது ரிவ்யூல இருக்கு. அந்த ரிவ்யூல இந்த மேட்டர் வந்து பொருத்தப்படணும். காரணம் என்னன்னா 2005ல பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வருது. அதுக்கு முன்னாடி பண்ண குற்றம் ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் இருக்கும் பொழுது அந்த பீரியட் தாண்டி ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ தான் அந்த கிரைம் நடந்திருக்கு. செக் பீரியட் இருந்திருக்கு. அந்த பீரியட்ல மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருந்திருக்காருன்னு சொன்னாக்க முழு செக் பீரியட் அதுல இல்லாத பொழுது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து 2002 அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கொஸ்டின் ஆஃப் லாக்கு அணுக வேண்டிய இடம் அபெக்ஸ் கோர்ட் தான், சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் தி அப்சல்யூட் பவர் டு டிசைட் ஆன் தி மேட்டர். இந்த கேஸ் எப்படி சார் டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு? டெஃபினட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாயிண்ட் நம்பர் 1 இஸ் கோஆபரேட்டிவ், இஸ் நாட் evasive. He gives answers whatever he knows. Wherever he doesn't know the answer, he is referring to the auditor. And ப்ராப்பரா வந்து கவுன்சில் பண்ணி தான் ப்ராப்பரா வந்து பிரசன்ட் பண்ணி தான் அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. 2, 3, 4வது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் செக்ஷன் 50 படி சமன்ஸ் கொடுத்து டைம் கொடுத்து தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. 5 அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர் இருக்கக்கூடிய தொகுதியாகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டத்திலையும் திமுகவில் வந்து அவரை தூக்காம அவருக்கும் சப்போர்ட் வந்து லீகலாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் பார்க்கணும். பட் ஹவவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் இதுல பவர்ஸ் வந்து இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் சப்மிஷன் என்ன? செக் பீரியடுங்க 2001 to 2006. யாரோட பாயிண்ட் ஆஃப் சப்மிஷன்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 2001 to 2006. அதுல பெரும்பாலான பீரியட் வந்து முன்னாடியே இருந்தாலும் ஒரு பீரியட் வந்து பிஎம்எல்ஏ வந்ததுக்கு அப்போ இருக்கிறதுனாலயே எங்களுக்கு பவர் இருக்குன்றதும் இட்ஸ் a question of law. அப்போ 2 பாத்திரம் இது டிராவல் ஆகும் தாமரை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிஎம்எல்ஏ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட கேஸ்க்கு அப்ளை ஆகும். ஏன்னா பிஎம்எல்ஏ வந்தும் செக் பீரியட் இருக்குன்றதுனால. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பெரும்பாலான பீரியட் வந்து முன்னாடி இருக்கிறதுனால அந்த கிரைம்ல பண்ண பணத்தை வந்து ஆட்ரிபியூஷன் வந்து எந்த பீரியடுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால அந்த கொஸ்டினையும் அவர் வந்து கேட்கறதுக்கான பவர் இருக்கு. அதனால 2 தரப்புமே இடி ஆஸ் வெல் அஸ் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் கண்டிப்பா கொஸ்டின் ஆஃப் லா இருக்கிறதுனால இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு தான். ஓகே சார், குறிப்பாக இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கை பத்தின இந்த வழக்கு விவரங்களை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்களும் நிறைய கொஸ்டின் ஆஃப் லாவை நோக்கி போகும்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ஒரு மதன்லால் சௌத்ரி கேஸோட இந்த கேஸும் பொருந்தி போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி சத்யகுமார் சார். குறிப்பாக இந்த கேஸ் பற்றி நம்ம நிறைய பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி தாமரை.